இந்த முறை பிஜேபி பிபிஎஃப் அரசு வரும்போது, என்டிஏ அரசு வரும்போது, இந்த முறை நாங்கள் 1 லட்சம் இளைஞர் யுவதிகளுக்கு அல்ல, 2 லட்சம் இளைஞர் யுவதிகளுக்கு அரசு வேலை வழங்க ஏற்பாடு செய்வோம். அசாமில் தேர்தல் பிரச்சாரம் முடிய 10 நாட்களுக்கும் குறைவான நாட்களே உள்ளன. இதுவரை கட்சியின் முழு பிரச்சார பொறுப்பையும் முதல்வர் ஹேமந்தா பிஸ்வா சர்மா அவர்களே ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்த மேடையில் ஹேமந்தா பிஸ்வா சர்மாவுடன் போடோ கட்சியின் ஹக்ரமா முகிலாரியும் மீண்டும் இருப்பதை நாம் இங்கே காண முடிகிறது. கடந்த தேர்தலில் இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் எதிராக போட்டியிட்டனர். ஆனால் சமீபத்தில் நடந்த பிபிஎஃப் கவுன்சில் தேர்தலில் ஹக்ரமா மொஹிலாரியின் செயல்பாட்டிற்கு பிறகு கட்சி மீண்டும் அவருடன் கூட்டணி வைத்துள்ளது. இந்த பிபிஎஃப் பகுதிக்குட்பட்ட அவையில் 15 இடங்கள் உள்ளன. அங்கு ஹக்ரமா மொஹிலாரிக்கு அதிக செல்வாக்கு உள்ளது. இங்கு பிஜேபி ஒரு கூட்டணி கட்சியாக வெறும் 4 இடங்களில் மட்டுமே போட்டியிடுகிறது. நிச்சயமாக இந்த தேர்தலை ஹேமந்தா பிஸ்வா சர்மா தனது செயல்பாடுகளின் மீதான ஒருவித மக்கள் தீர்ப்பாகவே எடுத்துக்கொள்கிறார். சரி, யாருக்கெல்லாம் அருணோதய் கிடைக்கவில்லை, மீண்டும் ஒரு முறை கையை தூக்குங்கள். அடக்கடவுளை, இந்த பக்கமும் கிடைக்கல. சரி, இன்றுக்கு நான் உங்களிடமே சொல்லிவிட்டு சொல்லுகிறேன், 20 தொகுதிகளுக்கும் அனைவரும் அருணோதய் பெற வேண்டும் என்பதற்காக நான் மேலும் 10,000 அருணோதய் திட்டங்களை 20 தொகுதிகளுக்கும் தருகிறேன். நண்பர்களே, நினைவில் கொள்ளுங்கள், நமது பிடிஆரின் பெரிய தலைவர்கள் இன்னார் எங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார், இன்னார் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று பொய் சொல்லி வருகிறார்கள். நீங்கள் எங்களுடன் இருங்கள். இதுபோல பல பொய்களை சொல்லி வருகிறார்கள். ஆனால் நம்ப வேண்டாம். எங்களுக்கு சக்தி வேண்டும், எங்களுக்கு வளர்ச்சி வேண்டும், எங்களுக்கு ஒற்றுமை வேண்டும், அவ்வளவுதான். மேலும் இந்த முறை தேர்தலில் மீண்டும் புதிதாக முதலமைச்சர் ஆவார். நமது டாக்டர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். பிபிஎஃப் இந்த பிடிஆர் அரசுக்கு நன்றி. பாரத் மாதா கி. மாமா எங்களுக்கு பணம் தருகிறார், எங்களுக்கு முழு பணம் கிடைப்பதில்லை. என்னால் அதிகமாக நீ பேச முடியாது. பிடி மாமா பொதுவாக கொடுக்குற பணம், அந்த பணத்தை நாங்கள் சரியாக வாங்குவதில்லை. புரிகிறதா? என்ன ஆச்சு? என்ன விஷயம்? ஏன் உங்களுக்கு கிடைப்பதில்லை? இப்போது கிடைப்பதில்லை. ஒருவேளை யாரிடம் கொடுக்கிறார்களோ அவர்களே எடுத்து சாப்பிட்டு விடுகிறார்கள். எங்களுக்கு முழுமையாக கொடுப்பதில்லை. மேலும் மீதமுள்ளவர்களுக்கு அவர்கள் கொடுப்பதில்லை. அருணோதய் திட்டத்தில் 10 பேர் இருந்தால் 50 படிவங்கள் வந்தால் கணக்குப்படி 10 படிவங்கள் கொடுக்கிறார்கள். மீதமுள்ளவர்களுக்கு படிவமே கொடுப்பதில்லை. தங்கள் சொந்த வீட்டுக்காரர்களுக்கு கொடுக்கிறார்கள். எங்களுக்கு அருணோதய் கிடைப்பதில்லை. அருணோதய் 9,000 ரூபாய் கொடுத்தாங்க, அது எனக்கு கிடைக்கல. யாருக்கு பணம் கொடுத்தாங்க? யாருக்கு பணம் கொடுத்தாங்க? 9,000 ரூபாய் எல்லாரும் வாங்கினாங்க, எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு இன்னும் அருணோதய் கிடைக்கல. அசாமோட இந்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பொதுவாக எல்லா வேலைகளும் நல்லா தான் இருக்குது. மாமா செய்கிறது எல்லாமே நல்லது தான். ஆனால் மாமா கொடுக்குற பணம் ஒருவேளை எங்களுக்கு கொடுக்கறதில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் பொதுவாக மாமா கிட்டேருந்து எங்களுக்கு எல்லாமே நல்லது தான் கிடைக்குது. மாமா எல்லாமே கொடுக்குறாரு, நல்லபடியாக தான் கொடுக்குறாரு. ஆனால் எங்களுக்கு ஒருவேளை எல்லா பணமும் கிடைக்குதில்ல. அதில் மாமா கொஞ்சம் நச்சரிப்பார். அதாவது எங்கள் கிட்ட இருந்து எங்கள் பங்கை நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்குது. உங்களுக்கு அருணோதய் கிடைக்கலையா? ஆமாம், எனக்கு அருணோதய் இல்லை. எதுக்காக? உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்கா? ரேஷன் கார்டு இருக்குது. எனக்கு அரிசி கிடைக்கும். அருணோதய் கிடைக்குதா உங்களுக்கு? அருணோதய் கிடைக்குது. அருணோதய் கிடைக்குது. என்னென்ன கிடைக்குது? அருணோதய் கிடைக்குது. அருணோதய் கிடைக்குது. வேற என்ன கிடைக்குது? வேற எதுவும் கிடைக்கல. அருணோதய் மட்டும்தான் கிடைக்குதா? தம்பி, உங்களுக்கு அருணோதய் கிடைக்குது இல்லையா? கிடைக்கல. ஏன் உங்களுக்கு கிடைக்கல? எனக்கு கொடுக்கவே இல்லை. என்ன காரணத்திற்காக? என்ன காரணம் என்றால் என்கிட்ட ரேஷன் கார்டு இல்லை. சரி, நீங்கள் ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு முயற்சி செய்யலையா? நாங்கள் 2 பேர் மட்டுமே இங்கே ரேஷன் கார்டு 2 பேருக்கானது. 2 பேருக்கு கொடுக்கல. சரி அக்கா, உங்களுக்கு அருணோதய் கிடைத்திருக்கிறதா? கிடைச்சிருக்குது. வேறு என்னவெல்லாம் கிடைத்திருக்கிறது? அரசாங்கத்தின் பணிகள் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நல்லது. அரசாங்கத்தினுடைய பணி பிடிச்சிருக்குதா? வீடு கிடைக்கல. மேலும் வீடு கீடு எதுவும் கிடைக்கல. இன்னும் அருணோதயா கிடைச்சும் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல.
எதுவும் கிடைக்கல அந்த அருணோதயாவில். அருணோதயா கிடைக்கலையா? இல்லை, ஏன் அருணோதயா கிடைக்கல? கொடுக்கவே இல்லை.